ஹாய், காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக ஒரு ஹாட் ட்ரிங்க் வேணும். எனக்கு நான் பெருசாக சமைக்கல, ஸோ அதனால் லைட்டாக ஒரு டீ அண்ட் ரஸ்க் மட்டும் சாப்பிட்டுட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நிறைய பேர் ஒர்க் போயிட்டே படிப்பீங்க, நானும் அப்படி தான் ஒர்க் பண்ணிகிட்டே தான் படிக்கிறேன். ஒரே ஒரு சின்ன விஷயம், நான் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கேன். அது வந்து கொஞ்சம் அட்வான்டேஜஸாக இருக்குது. ட்ராவல் இல்லை, அதுக்கப்புறம் எழுந்து கிளம்பணுன்றது இல்லை. ஒர்க் டைமிங்ஸ் போக இருக்கிற டைம் வந்து நான் யூட்டிலைஸ் பண்ணிப்பேன். அண்ட் மார்னிங் எனக்கு ஒர்க் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 9-9:30 அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ மார்னிங் எனக்கு படிக்க கொஞ்சம் டைம் கிடைக்கும். அண்ட் இன்னைக்கு வந்து நான் மார்னிங் ப்ரிப்பேர் பண்ணது ஸ்பெக்ட்ரமில் இருக்க ஃபர்ஸ்ட் சாப்டர் அப்ரோச்சஸ். இது ஒரு ஐடியாக்காக தான் படித்தேன். இது வந்து கண்டிப்பாக கேட்பாங்கலாம் இல்லை. நான் வந்து சிலபஸ் வைஸ் வந்து ரிவைஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். பட் டெக்ஸ்ட் புக் வைஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அண்ட் ஸ்பெக்ட்ரம் படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருந்தது. அது ரொம்ப பெரிய புக். மார்னிங் வந்து ஃபர்ஸ்ட் 2 சாப்டர்ஸ் இன் ஸ்பெக்ட்ரம் கம்ப்ளீட் பண்ணேன். என்னோட ரிவிஷன் பிளான் ஃபார் ஸ்பெக்ட்ரம் வந்து ஸ்பெக்ட்ரம்லேருந்து நான் மோஸ்ட்டாக நோட்ஸ் எடுக்க போகிறது கிடையாது. பட் எவ்ரி சாப்டரில் பாக்ஸ் இருக்கும், அதில் இன்ஃபர்மேஷன் இருக்கும். அண்ட் எண்ட் ஆஃப் தி சாப்டரில் சம்மரி இருக்கும். அது வந்து ஒரு புக் மார்க் மாதிரி போட்டு வச்சுட்டா ஃபைனலி ரிவிஷன் பண்ணும்போது அந்த பேஜஸ் மட்டும் படித்தா போதும். அண்ட் இன்னொரு பிளானும் இருக்குது. இந்த புக் மார்க் போட்ட பேஜ் வந்து ஒரு 5 சாப்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பேசாமல் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாமான்னு யோசிச்சிருக்கேன். இப்போதைக்கு புக் மார்க்கிங் அண்ட் ஒரு 6 o'clock போல் என்னோட ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆச்சு. 6:30 போல் அட்வென்ட் ஆஃப் தி யூரோப்பியன்ஸ் படிக்க ஆரம்பித்தேன் 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து. அண்ட் இதுக்கு சைமல்டேனியஸ்லி நோட்ஸும் எடுத்தேன். ஸோ நான் இதுக்கு எப்படி நோட்ஸ் எடுத்தேன்னா ஒரு யூரோப்பியன்ஸ் பேஸ் பண்ணி எடுத்தேன். லைக் போர்ட்டுகீஸ், டச்சு, டேனிஷ், இங்கிலீஷ், ஃப்ரெஞ்ச், அந்த மாதிரி அவங்களுடைய இன்வேஷன் இயர், பேட்டில்ஸ் தே ஃபவுட், ஸோ அந்த மாதிரி கீ பாயிண்ட்ஸ் மட்டும் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். உட்காந்து ஒரு சாப்டர் படிக்கணும்னா படித்து டேரெக்டாக மார்க் பண்ணிடலாம். பட் ஒரு நோட்ஸ் எடுக்கும் போது நம்ம நார்மலாக எக்ஸ்பெக்ட் பண்ண டைமோட ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆகுது. பட் என்னோட தாட் வந்து இப்போ நான் நோட்ஸ் எடுக்கலைன்னா ஐ திங்க் ஐ ஓன்ட் டேக் நோட்ஸ். அதுக்கப்புறம் நான் எடுக்கவே மாட்டேன். அண்ட் ரிவிஷனுக்கு நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. ஸோ ட்ரைங் டு யூட்டிலைஸ் திஸ் டைம். ஸோ இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து படிக்கும் போது மேக்ஸிமம் என்னால் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 2 சாப்டர்ஸ் இல்லைனா 3 சாப்டர்ஸ் அந்த மாதிரி தான் கவர் பண்ண முடியுது. பட் இந்த 25 டேஸ்க்குள்ளே நான் அட்லீஸ்ட் டெக்ஸ்ட் புக்ஸ் முடிச்சிட்டேன்னா அதுவே எனக்கு ஒரு பெரிய ஸ்டெப் தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் செக்லிஸ்ட்லையும் நான் ப்ரிப்பேர் பண்ணுற விஷயத்தில் கம்ப்ளீட் பண்ண மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ நான் எவ்ரிடே படிக்கிறத வந்து அந்த நோட்ஸில் நான் எப்படி எடுக்கிறேன்றதை ஷேர் பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக நான் ஃபுல் vlogsல ஷேர் பண்ணுறேன். அண்ட் நாளைக்கு vlogல பார்க்குறேன்.